தம்பி இல்லடா என்ன பசங்க அண்ணா அவன் என்ன செய்கிறான்? எங்காவது தர்மபுத்திர சாத்தியம் அவனுக்கு பேர் என்ன? அண்ணா அதுதான் என்னுடைய ஆசை. அதனால தான் ஓடி வந்திருக்கிறேன். என்ன சொல்லுகிறாய்? நான் வாடி கொடுப்பதா? நானும் ஒரு சிற்றரசன் வழிபோல கட்டக்கூடியவன். ஆனால் நான் வாடி கொடுப்பதா? இதை வாடி கொடுக்க முடியும் என்றால் சொந்தமானது ராமன் ரத்தன் என்று சொல்லக்கூடிய 2 கலந்தும் இருக்கு. இந்த நாட்டுடைய பொன்பொருள் நிறைவேற்றது. இந்த நாட்டு பொன்பொருளை யாருக்கு பிழைக்கிறது? இந்த நாட்டு மக்களுக்கு. என்ன அரசுடைய கட்டளை மாற்ற முடியுமா? முடியாது. சரி என்று ஒத்துக்கொண்டு இருந்து அசனாபுரம் புறப்பட்ட பற்றி அங்கே துரியோதனை என்ன தவறு செய்திருக்கிறான்? சொல்லிய மட்டும் கிடையாது. வாருங்கள் என்று மனசாக்கி விட்டான். இருக்க மாட்டார்கள். என்ன செய்தார்கள்? அங்கே பார்த்தா சென்று பார்க்கின்ற போது எள்ளு தூங்கினால் எள்ளு இறங்காது. அவரோட கூட்டமானவர்களுடைய கண்ணமகாதையே வா வருகிறான். நீங்களும் கெடுத்து விட்டாயா என்று நான் இயக்குகிறேன். நான் இருந்த பொருட்களை மாறி 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 கொடுத்திருக்கிறேன். சூரிய பகவான் அஸ்தமனாக முடித்து விட்டு வந்துவிட்டேன். என் கை கேட்கவில்லை. நான் தோன்று போய் நான் அனுபவத்தில் அமர்ந்திருக்கிறேன். பெருமை 56 நாட்டுக்கு நான் பேர் அரசன் தான். என்ன செய்ய போறேன்? அனைத்து மக்களும் கண்ணு பகவான் வாங்க வாங்க நான் ரோசம் என்னை பார்த்து என்ன சொன்னார்கள்? வாழ்கிறா எந்த வாயாட வாழ்க என்று என்ன சொல்லி வாட்டி சென்றார்களோ அதே சொன்னங்க. நாளை என்ன நாசமா போன்னு சொல்ல போறாங்க. ஏன் என்ன சொல்ல போறாங்க? என்ன செய்ய போறாங்க? பார்த்தார்கள். உடனே 4 தினத்தில் நான் கொடுக்க முடியாது. ஏன்னா எல்லாம் வாங்கி கொடுத்தேன். நான் தோற்று போய் அமர்ந்திருக்கிறேன் என்று நான் சொல்லிய போது அண்ணா பயப்பட வேண்டாம் என்று கேட்டான். என்ன அண்ணன் இப்படி சொல்லுகிறேன்? 2 கலங்கத்தில் கைவிட்டு பார்த்தான். கை கட்டவில்லை. அண்ணா இவ்வளவு கொடுத்தாரா என்று கைகளை நீதி பார்த்திருக்கிறார். மீண்டும் எழுந்து விட்டது. மீண்டும் கலைஞம் அமர்ந்து விட்டான் அரசாட்சியிலே. நாம சென்று ஆட்சியை சொல்லி நான் புறப்பட்டு பார்த்தேன். மக்கள் கூட்டம் நிறைந்திருக்கிறது. எனக்கு சொல்லாத போதும் நீ ஒரு நாட்டு அரசன் இல்லவா? ஒரு நாட்டு அரசனாக இருந்து எந்த நாட்டிலிருந்து களவாடி கொண்டு வந்து நிறைவேற்றாய் தேடிக்கொண்டு வந்து அண்ணா நான் திருடுவதா? இது என்னன்னா இருக்கு? என்ன சொல்றேன்? நான் கேட்க மாட்டேன் என்று வார்த்தை இருக்கிறது. அண்ணா அது உண்ட
ஒன்றும் கிடையாது. அண்ணன் இடத்துல பேசிட்டு வந்து அண்ணன் கோட்டோடு இருக்கிறார். கை நீதி பார்த்து முறைந்திருந்ததெல்லாம் மீண்டும் நெருங்கி விட்டது. என் கை கனரகம் வைத்த கை அண்ணா இடத்திலே வாரி வாரி கொடு, நான் மாறுகாலத்தை நீதி விடுவேன் என்று சொல்லி ஏழு தந்தையான முருகதனன் கொடுத்த பொறுப்புகள் எல்லாம் வாரி வாரி கொடுத்து வருகிறேன். எல்லாம் ஒரே கேட்டு கேட்க மாட்டேன். முதல் நாளையில இருந்து பாண்டவர்களுக்கும் விருதவாதிகளுக்கும் போர்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருந்தாலும் என்ன நடந்தது, என்ன நடந்திருக்கிறது அங்கே பார்த்த உடனே 16வது நாள் கண்டு நான் முதல் நாள் கண்டிலே கட்டி யாருக்கு விட்டது என்று சொல்லி நான் எழுந்து நின்று ஒரே நதியில பாண்டவரம் அனைத்தோடு வெற்றி கொடுக்கிறேன் சொன்னேன். அப்படி நினைச்சதால் 856 வயது வருஷ கிருஷ்ணன் எழுந்து நின்று முதலாம் சண்டை உனக்கா நீ கடைசாசில திறந்தவன், உனக்கு கடைசி என்று சொல்லிவிட்டான். அப்போது பார்த்தோம் நான் விருதனா எனக்கு முதற்கான விட்ட கொடு என்று சொல்லி நான் பார்த்து பேசினாரோ இந்த சபையில நான் வரமாட்டேன். அப்படி அவர் மண்ணியத்தை மண்ணை தாவினால் நான் வருவேன் என்று சொன்னேன். மண்ணை தாவதல் என்ன, அன்று மன்னர்கள் காலத்திலே உலகால் மண்ணியத்தை பின்கை கட்டி நாட்டில 3 காலம் மன்னன் நச்சிருந்தால் எவ்வளவு பெரிய தவறு இருந்தாலும் அதுதான் மன்னித்து நான் வெளியாது என்று சொல்லிவிட்டார். அப்போ நான் எழுதினால் ஒதுங்கி நின்றேன். என் தம்பியான துரியோதனன் முகவட்டத்தோடு அமர்ந்திருந்தார். இங்கிருந்து வரக்கூடிய காரணம் இன்னவற்றை அப்படி இருந்தால் அண்ணா வந்ததாக சொல்லுவார். உன் தாராம்பாடே எனது காலப்புழு நீக்கி வைத்தேன். அந்த களத்திலே பட்டவனது அந்த தலை புழுவாகப்பட்டது நீங்கி அந்த சாபம் நீங்கி சாபமாகிவிட்டது. தலை புழு நீக்கி வைத்தே என் கஷ்டத்தை நீக்கி வைத்த கண்ணா என்று தந்தையார் உனக்கு பெயரை சூட்டினார். 56 நாடு நான் அந்த சித்தவசமாக இருந்து உனக்கு நான் சட்டப்படம் கட்டப்படமாக இருக்கிறேன். நீ தேவவசமாக இருந்து பார்க்கப்படுகிறார். அது நான் உங்களுக்கு கொடுத்த சிமாவனம் அண்ணா, உங்களுக்கு கொடுத்த சிமாவனத்தை கல்வி வாய்ந்தவனா. நீ சொன்ன வார்த்தையாத்தான் என்றுமே அறத்தாக்கள் அரசாங்கத்தை சொல்லுகிறார். உழைக்க கொடுத்தது என்று சொல்லி 2 போதிலும் அந்த நாளையில் பெரியவர் வந்தால் அங்கு அமர்விப்பார்கள். அதற்கு வயதில் சின்னவா இருந்தாலும்